8, 17, 26 அவங்களுக்கு உண்டான நற்பலன்களை ஏஞ்சல் கார்டு மூலமாகவும் ஜாப் சேஞ்ச் கிடைச்சாலுமே அதை வந்து நம்ம ஏற்றுக்கணுன்றதையும் வந்து சேஞ்ச் கிடைச்சாலும் வணக்கம் மிராக்கிள் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி. நாம இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த திருமதி ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமோட தான், சரிங்களா? ஸோ இப்போ வரைக்குமே நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்குமே நம்ம புத்தாண்டு பலன்களை நம்ம பார்த்துட்டோம் மேடம். மகிழ்ச்சியா இருக்கு மேடம் உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுக்கு. வணக்கம் மேம். இப்போ அடுத்தபடியா இருக்கிற எண் 8, 17, 26 அவங்களுக்கு உண்டான நற்பலன்களை ஏஞ்சல் கார்டு மூலமாகவும் பாபா கார்டு மூலமாகவும் சொல்லுங்க மேம். கட்டாயமா. இப்போ நம்ம நம்பர் 8, 17, 26 பிறந்திருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம். 12 மாதத்துக்கு உண்டான கார்டுகளை நம்ம எடுத்துட்டோம். இப்போ மேடம் பலன்கள் ஜான்வரி மாதத்துக்கு முதல்ல சொல்ல போறாங்க. 8, 17, 26 பிறந்தவங்களுக்கு. அழகா ஸ்வைப் பண்றீங்க மேம். டிவைன் கைடன்ஸ். வாவ், எடுத்த உடனே ஜான்வரி நியூவா ஆரம்பிக்கிற இயரே டிவைன் கைடன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்திருக்கிறது ஆர்க்ஏஞ்சல் சாண்டல் ஃபன் வந்திருக்காங்க. வெரி நைஸ். ஆர்க்ஏஞ்சல்ல இருந்தே வந்துட்டாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா மெசேஜ் த சர்ச் ஃபார் மீனிங் இன் லைஃப், கன்சிடர் அன் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் வைஸ் டீச்சர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். ஸோ நம்ம எந்த ஒரு இது செய்கிறதுனாலும் முதல்ல ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சோடு நம்ம பார்க்கறதுக்கு பழகிக்கணும். ஸோ சில பேருக்கு சில ஏஞ்சல்ஸ் சொன்னாங்களா பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தொலைநோக்கு பார்வையோட தேர்ட் நம்ம பார்த்தோமே அவங்க பர்த்டேக்கு பிறந்தவங்களுக்கு. ஸோ அது மாதிரி இவங்களும் ஒரு ஆல்டர்னேட் அப்ரோச் வச்சுக்கிறது நல்லது அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு நம்மளுடைய லைஃபுக்கான மீனிங் நமக்கு தெரிய வரும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம வாய்ஸ் டீச்சர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையும் நம்ம நம்மளுடைய கனெக்ஷன் நம்ம அவங்களோட சரௌண்ட் ஆகிருக்கிறது நமக்கான நல்ல வழிபாதைகள் நமக்கு கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதனால ஜான்வரி மந்த்லேயே ஸ்டார்டிங்கே டிவைன் கைடன்ஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. சாண்டல் ஃபன் வந்திருக்காங்க. வெரி நைஸ். ஸோ அவங்களோட கலர் சொல்லுங்க மேம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி பர்பிள் கலர் ரொம்ப எஃபிஷியன்ட் இதுவாகவே நமக்கு ஏஞ்சலே அதை தான் போட்டு வந்திருக்காங்க. பர்பிள் ரொம்பவே அது டிவைனோட கனெக்டிவிட்டியா இருக்கு. ஸோ நம்ம எப்படி டிவைனோட கனெக்டிவிட்டியா இருக்கோமோ இங்கேயும் பர்பிள் இருக்கு, இங்கேயும் பர்பிள் இருக்கு. இப்போ பிப்ரவரி மந்த்துக்கு பார்ப்போம். தி எம்பரஸ். வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச காட் ஆர்க்ஏஞ்சலுக்கு அப்புறமா இவங்களும் ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல். வெரி நைஸ். ஸோ என்ன சொல்றது, அவங்க கண்டினியூவாகவே 2 தடவை ரொம்ப டிவைனாவே வராங்க. ஸோ அவங்க சொல்றது மெசேஜ் டைம் டு ஆக்ட் அப்பான் யுவர் பிளான்ஸ், கிரியேட்டிவிட்டி இஸ் ரிவார்டட், லக்ஸூரியஸ் ஆர் அபண்டன்ட் ரிசோர்சஸ்,
ஸோ எல்லா விதத்துலேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து நார்மலாகவே 8னாவே வந்து பணப்புழக்கத்துக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அபண்டண்ட்டாக அதாவது லக்ஸூரியஸாக இருக்கிறதுக்குன்றது சொல்லுவாங்க. ஆமா ஸோ ஏஞ்சலும் வந்து அவங்களுக்கான விஷயம் வந்து அவங்க கிரியேட்டிவ்னஸ்க்கு வந்து நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து லக்ஸூரியஸாகவும் அபண்டண்ட்டாகவும் இருக்கிறதுக்கான ரிசோர்ஸும் வந்து அவங்களுக்கு அமையும் அப்படின்றது கிளியராக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டைம் வந்து இட் இஸ் அ டைம் டு ஆக்ட் ஃபார் யுவர் பிளான்ஸ். என்ன பிளான்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ஆர்கேஞ்சல் கேப்ரியலோடைய கைடன்ஸும் பிளெஸிங்ஸும் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. அவங்களோட கலர் மேம் இவங்களும் பர்பிள் யூஸ் தான் பண்ணிக்கலாம், வந்திருக்காங்க. கிரீன், பிங்க், ஆரஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டாமினண்டா வைப்ரண்டா வந்து பர்பிள் தான் செகண்ட் கார்டுமே இருக்கு. எஸ். இப்போ வந்து மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள். நைட் ஆஃப் மைக்கேல் வந்து வந்திருக்காங்க. மைக்கேல். ஸோ ஏஞ்சல் மைக்கேல் வந்து இவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது, அதை வந்து எமோஷனை விட்டுட்டு நம்ம அந்த ஆக்ஷனில் உடனே வந்து இறங்கி செயல்படணும், அப்போ வந்து நமக்கான சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. எதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்காகவும் கமிட்டடாகவும் இன்டலெக்சுவலாகவும் நம்ம வந்து நம்ம இதில் இறங்கி செயல்படணும் அப்படின்றது ஏஞ்சல் மைக்கேல் வந்து நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கலரு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் தென் எல்லோ கலர், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹார்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்குது அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகிடும். இந்த மாதிரி சொல்லும் போதே மக்களுக்கு வந்து எனர்ஜைஸா இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பீடியா இருக்க போது நம்மளோட விஷயங்கள் எல்லாமே. இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பலன்கள். ஏஸ் ஆஃப் ஏரியல். ஓகே, ஏஞ்சல் ஏரியல் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் யுவர் லக்கி டே, நியூ ரிசோர்ஸஸ் ஆஃப் மணி, டைம் ஆர் சப்போர்ட், எ சேஞ்ச் இன் ஜாப் ஆர் ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, மணி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும், நியூ ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு லக்கி டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஹோல் மந்த் ஏப்ரலில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக ஃபர்ஸ்டே வந்து டிவைன் கைடன்ஸோட ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த வருஷத்தை. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனோ எது எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன இது மாதிரி பார்க்கணுன்னா, ஜாப் சேஞ்ச் கிடைச்சாலுமே அதை வந்து நம்ம ஏற்றுக்கணுன்றதையும் வந்து சொல்லணும். சப்போஸ் ப்ரமோஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று ட்ரான்ஸ்ஃபரோ அவங்களுக்கானது அமைஞ்சதுன்னா அதையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு டோர் வந்து அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்களோட கலர் மேம் இவங்க பிங்க், கிரீன், இதுலயே பாருங்க மணி எல்லாமே அபண்டன்ஸே வந்திருக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ மே மந்த்துக்கு உண்டானது. ஓகே, பேஜ் ஆஃப் கேப்ரியல் வந்து வந்திருக்காங்க மே மந்த். என்ன சொல்றாங்க, எனர்ஜெட்டிக், பிரேவ், ஆப்டிமிஸ்டிக், பிளேஃபுல். ஸோ ஃபாலோ யுவர் பேஷன், யூ ஆர் ரெடி ஃபார் எனி சேலஞ்ச், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்ஸைட்மெண்ட் அண்ட் அட்வென்ச்சர். இப்போ வந்து அவங்க பேஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னாலுமே அவங்க வந்து அது சேலஞ்சு அப்படின்னு நினைக்காம அதை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அட்வென்ச்சரோட அவங்க எதிர்கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் வந்து கிடைக்கும். அதுக்கு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, யூ ஆர் ரெடி ஃபார் எனி சேலஞ்ச், யூ கேன் கோ அண்ட் டூ இட் அப்படின்றது சொல்கிறாங்க அவங்க. ஸோ கேப்ரியல் ஏஞ்சலோடைய பிளெஸிங்ஸும் கைடன்ஸும் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ஆகட்டும். இவங்களுக்கான கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து அந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரண்ட்டாக அதில் வந்து வயலட் கலர்லாம் இருக்குது. ஸோ ப்ளூ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பர்பிள், எல்லோ, ஆரஞ்சு எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த கலரே வந்து ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்கு இல்லையா. மே மந்த் இப்போ வந்திருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது, பர்பிள், பிங்க்கு, ஆரஞ்சு, பேஸ்டல் ப்ளூ எல்லாமே. ஆமாம். இப்போ ஜூன் மந்த்துக்கு ஆமாம், நைட் ஆஃப் கேப்ரியல் வந்து ஜூன் மந்த்து வந்திருக்கிறாங்க. ஸோ கான்ஃபிடென்ட், என்தூசியாஸ்டிக், கரேஜியஸ், செரிஸ்மேட்டிக், டைம் டு டேக் ஆக்ஷன், கிரேட் பேஷன் ஃபார் அ காஸ், இன்ஸ்டிங்டிவ்லி நோயிங் ஜஸ்ட் வாட் டு டூ. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஆக்ஷன் நம்ம எதுனாலுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்கு தான் முன்னிறுத்துறாங்க. ஸோ நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, இம்ப்ளிமெண்ட்டில் இறங்கிடணும், ஆக்ஷனில் இறங்கிடணும்
அது வந்து நம்ம செய்யும்போது நம்மளுடைய பேஷன் நோக்கி நம்மளுடைய ஆக்ஷனும் வந்து இருந்ததுன்னா அப்போ அதுக்கான விஷயமே நமக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத்தையும் சக்ஸஸையும் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எது செஞ்சாலும் கான்ஃபிடெண்ட்டாக செய்யணுன்றது ஏஞ்சல் கேப்ரியல் வந்து நம்ம கொடுக்குற ஒரு மெசேஜ். ஸோ இவங்க வந்து என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், கிரே யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன். 5 ஆஃப் மைக்கேல் வந்து ஜூலையில் வந்திருக்கிறாங்க. ஸோ